தமிழ் வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு பேச வருகிறார் எமது மாணவி ஹேமா. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த பாடல் வரிகளை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். தமிழன் என்று சொல்லும்போது நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த தூய தாய்மொழியால் கல்வி கற்றிடும்போது நாம் எப்படி தாழ்ந்து போக முடியும்? ஆங்கில கல்வியின் மோகம் பலது கண்களையும் கட்டி வைத்துள்ளது என்று எமது எதிரணியினர் கூறினார்கள். ஆங்கில வழி கல்வி மட்டுமே பல்வேறு உயர் பதவியில் இருப்பவர்களை உருவாக்கியுள்ளது என்று கூறினார்களே, அவர்களுக்கு தெரியாதா என்ன? விண்வெளி ஆய்வாளர்களா ஏபிஜே அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணா, தீரமுத்துவேல் ஆகிய அனைவரும் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களே. மேலும் தமிழ்மொழி என்றுமே சிறந்ததுதான். எப்போதுமே தாய்மொழியுடன் வேறொரு உலக மொழியை கற்றுக்கொள்ளவும் அதனை பகுதி நேரமாக கற்றுக்கொள்ளவும் என்பதே பல சான்றோர்களின் கருத்து. பல வளர்ந்த நாடுகளும் தங்களின் தாய்மொழிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தாய்மொழியில் படிக்கும்போது மட்டுமே மனிதனின் சிந்தனை தூண்டிவிடப்படுகிறது. பல புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது. எப்போதுமே தாயின் அரவணைப்பிற்கும் பிறரின் அரவணைப்பிற்கும் வேறுபாட்டை எவ்வாறு உணர முடியுமோ அதே போல தாய்மொழிக்கும் மற்ற மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் அறிய முடியும். ஆகவே நடுவர் அவர்களே, என்றும் எப்போதும் சிறந்தது தாய்மொழியே. தாய்மொழி கல்வியே சிறந்தது என கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக நன்று. தடை கற்களை எல்லாம் உடைச்சு படிக்கற்களாக மாற்றக்கூடிய சக்தி நமது தமிழ் மொழிக்குத்தான் இருக்குன்னு மிக அழகாக பேசி சென்றார் எமது மாணவி.